நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிட்டே எடுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டா தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெல்லி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறோம். என்ன விஷயம்னா, ஹெட்லைட் பவர் வந்து நிறைய வண்டியில் கம்மியாக இருக்குது, நிறைய கம்மியாக இருக்கும். அதை நீங்கள் எல்இடி பல்பாக மாற்றுறது எப்படின்னு காமிக்க போகிறேன். எல்இடி பல்பாக மாற்றினா உங்களுக்கு பவர் கொஞ்சம் அதிகமாக வரும். அதை வந்து நம்ம காயில் லைன்லேருந்து கட் பண்ணி பேட்டரி லைனில் கொடுக்க போகிறோம். இப்போது அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியில் சாதாரணமாகவே ஹெட்லைட் பல்ப் இருக்குது, ஆலோஜன் பல்ப்பு. இப்போ நம்ம இந்த எல்இடி பல்ப் மாட்ட போகிறோம். இந்த ஒயரிங் தான் எப்படின்னு காமிக்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக காமிக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த டூம் நம்ம கட்டணும். எல்லா வண்டியும் டூம் கொஞ்சம் ஈஸியாக தான் கட்டுறதுக்கு. இப்போ எப்படி கட்டணும் காமிக்கிறேன். அது கீழே ஒரு போல்ட் இருக்குது, அந்த போல்ட்டையும் கேட்டிங்க. மேலே 2 போல்ட்டு, கீழே ஒரு போல்ட்டு. இப்போ நான் பண்ணுறது சிபிசி எஸ்டீம் வண்டி. இது கீழே இருக்க போல்ட்டு கட்டியாச்சு. இப்போ டூம் நம்ம கட்ட பண்ண பாருங்கள். ஓகே, இது ஃப்ரண்ட் ஒயரிங். இது இந்த சாக்கெட்டை முதல்ல எடுத்துருங்க. இப்போ சாதாரணமான சாக்கெட் எடுத்துல இதில் ஒரு ஒயரை கட் பண்ணி தான் நம்ம லைன் கொடுக்க போகிறோம். பேட்டரி லைனில் கொடுக்கணும், ஓகேங்களா? அதுதான் அந்த எல்இடி பல்ப் ஒர்க் ஆகும். டைரெக்டாக கொடுத்தா இந்த எல்இடி ஒர்க் ஆகாது. இப்போ தான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வேறு ஜாயின் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயர் இருக்குது, பார்த்தீங்களா? இது ஹெட்லைட்டு ஆன் ஆஃப் சுவிட்ச். இது இந்த எல்லோ கலர் ஒயர். அதேமாதிரி இந்த பிளாக் கலர் ஒயர் இருக்குது, பார்த்தீங்களா? பக்கத்தில் இந்த பிளாக் ஒயர் வந்து பேட்டரி லைனில் வர்றது. இது பேட்டரி லைனு, இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச். இது ஆன் ஆஃப் சுவிட்சுன்றது இங்கே இருக்குது, பார்த்தீங்களா? இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்ச். அந்த லைன் தான் இந்த எல்லோ லைனு. பிளாக் லைன் வந்தது பேட்டரியிலேருந்து வரும். அது இப்போ நம்ம இதுலேருந்து ஜாயின் பண்ணி தான் நம்ம அந்த எல்இடி பல்ப் லைன் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த லைனை ஏற்கனவே கட் பண்ணுறோம் பாருங்கள். இதையும் கட் பண்ணோம், இதையும் கட் பண்ணோம். எல்லோ லைனை டைரெக்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ பிளாக் லைனை கட் பண்ணுறோம். எதுங்களா? ஏற்கனவே கட் பண்ணியிருக்கு, பார்த்துங்களா? இப்போ இந்த எல்லோ லைனை இந்த பிளாக் லைனில் அட்டாச் பண்ணோம். ஹெட்லைட் சுவிட்ச் போடுறோம், பார்த்தீங்களா? அந்த சுவிட்ச் லைனையும் பேட்டரி லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது ஒரு லைன் டம்மியாக இருக்குது, பார்த்தீங்களா? அதை பார்த்துங்க அப்படியே. இப்போ நம்ம பழைய பல்பை கட்டுறோம். ஓகே, எல்லா வண்டிக்குமே இந்த பல்பு தான் இருக்கும். இதுவும் ஆலோஜன் தான், ஆனால் கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியாக இருந்து தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இதுமாதிரி எல்இடி பல்ப் மாட்டிங்க. இது காயிலேருந்து வர்றது. நம்ம இப்போ பேட்டரி லைன் கொடுக்க போகிறோம். அது கொஞ்சம் பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. இந்த பல்பு தான் இது, சரிங்களா? எல்இடி. இது நீங்கள் டேரெக்டாக கொடுத்தா ஒர்க் ஆகாது, பேட்டரி லைன் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும் இது. ஓகேவா? இப்போ அதை அப்படியே மாட்ட வேண்டியதான். ஓகே, எல்இடி பல்பு மாட்டோம். இப்போ இது மேலே அந்த கவரை போட்டு இப்போது ஓல்டர் சொரியாச்சு. இந்த லைனு எதுவுமே கட் பண்ண தேவையில்ல. இது அது சீரிஸ் அப்படியே இருக்கணும். நம்ம இந்த லைனை ஒண்டி தான் கட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஒரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எல்லோ லைனை கட் பண்ணி இந்த பேட்டரி லைன் பிளாக் வருது, அதில் ஜாயின் பண்ணோம். இந்த ஒயரை டம்மியாக விட்டுருங்க, ஓகேங்களா? எல்லோ ஒயர் டம்மியாக விட்டுருக்கு. அந்த லைனை கட் பண்ணி தான் நம்ம பிளாக்கில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ எடுத்து அப்படியே மாட்ட வேண்டியதான். இது அடிச்சத்தில் டேப் அடிச்சிருங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஹெட்லைட் போட்டோன்னே நான் பவராக இருக்குன்ட்டு. ஓகேவா? ஓகே, ஈஸியாக ஒரே ஒரு லைனை தான் கட் பண்ணால் போகிறோம். எல்லோ லைனை கட் பண்ணி பேட்டரி லைனை கொடுத்தாவே இந்த எல்இடி பக்கம் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கொடுக்காதீங்க, இதுமாதிரி லைனை கட் பண்ணி தான் கொடுக்கணும். கட் பண்ண இடத்துல கரெக்டாக டேப் அடிச்சிருங்க, பக்காவாக இருக்கும். இப்போ பவர் நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்களுக்கு. இன்னும் ஒரு வாட்டி கரெக்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது ஹெட்லைட் சுவிட்ச் ஒயர், ஓகேங்களா? ஹெட்லைட் சுவிட்ச் ஒயர் எல்லோ ஒயர். எல்லோவில் ரெட் இருக்குது, பார்த்தீங்களா? அது கிடையாது.
பியூர் எல்லோ இருக்கும். அந்த ஒயரை கட் பண்ணிட்டு பேட்டரி லைனில் வர பிளாக் ஒயர் அதை ஃபுல்லாக கட் பண்ண லைட்டாக சீவிட்டு அந்த எல்லோவை இதில் ஜாயின் பண்ணும். இதில் க்ரீன் இருக்குது, ஏற்கனவே பிட்டே போட்டிருக்கேன் நான். இதில் இந்த எல்லோவை இதில் ஜாயின் பண்ண வேண்டியதான். இந்த பிளாக்கில் இது டம்மியாக தான் இருக்கும். இதில் அப்படியே மடக்கி டேப் வச்சிடலாம். வேறு எதுவும் பண்ண தரேன். நீங்கள் அப்படியே ஹெட்லைட் பல்ப் சொருவிட்டு சாக்கெட்டை சொருவிட்டு ஆன் பண்ணாவே ஹெட்லைட் பவர் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இப்போ டேப் வச்சிடுறேன் பாருங்கள். இப்போ அந்த சைடு டேப் வச்சிட வேண்டியதான். கட் பண்ண இடத்துல கண்டிப்பாக டேப் அடிச்சே ஆகணும், அப்படியே விடாதீங்க. ஏன்னா பாடியில் எங்கன்னா உறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஃபீஸ் போயிடும். பாடியில் டச் ஆகாத மாதிரி கரெக்டாக டேப் அடிச்சிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ டூ மத்து மாட்ட வேண்டியதா. இதெல்லாம் கரெக்டாக எப்படி வந்துச்சு அப்படியே மாட்ட வேண்டியதான். சாக்கெட் சொல்லி வச்சு இப்போ வந்து டூமா மாட்ட வேண்டியதான். இது நான் எஸ்டீம் பண்ணியிருக்கேன். வண்டி எஸ்டீம் சிபிஎஸ் எஸ்டீம். இது எல்லா வண்டியும் டூம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் கட்டுறதுக்கு. கரெக்டாகவே ஒயரிங் தான் நம்மளுக்கு முக்கியமானது. ஒயரிங் வண்டி கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா பல்பு தெரியுது, இது பல்பு. இப்போ ஆன் பண்ணுறோம் பாருங்கள். இது பவர் நல்லா பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, கம்மியாக இருக்கும் போயிட்டு. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வண்டி நம்ம ஹெட்லைட் பல்பை மாற்றியாச்சு. இப்போ நம்ம பேட்டரி லைன் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோமான்னு தெரிஞ்சதுக்கு வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஹெட்லைட் போட்டாவே பல்ப் எரியணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் ஹெட்லைட் போடுங்க. பார்த்தீங்களா, ஹெட்லைட் போட்டாவே எரியணும். வண்டி ஸ்டார்ட்டே பண்ண தேவையில்ல, ஹெட்லைட் போட்டாவே எரியும். ஆஃப் பண்ண ஆஃப் ஆகிடணும். கீ போட்டாவே ஹெட்லைட் ஆன் ஆகிடும் உங்களுக்கு, சுவிட்ச் போட்டாவே. ஓகேங்களா, இப்போ நம்ம டேரெக்டாக பேட்டரி லைன்லேருந்து வருதுன்னு கரெக்டாக தெரியுது உங்களுக்கு. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மற்ற வண்டியில் டூமில் கொஞ்சம் ஈஸியாக தான் கட்டுறது. உங்களுக்கு டூமை கட்டி பாருங்கள். அதேமாதிரி ஒயர் கட்டாக பாருங்கள். ஒயரை கட் பண்ணால் கண்டிப்பாக டேப் அடிச்சிருங்க. அப்படின்னு விட்டிங்கன்னா எடுத்துப்பட்டு கண்டிப்பாக ஃபீஸ் போயிடாது. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வேறு எதனா ப்ராப்ளம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.